ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சுடிதார் ஒரு பேட்ச் ஒர்க்கு எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வந்து இப்போ கேன்வாஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கேன்வாஸில் கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அதுலேருந்து சென்டரில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 3 இன்ச்சுன்னா 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம நெக்கு வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து கீழே வந்து ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. வளைச்சி வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடுறோம் பாருங்கள். அதை நம்ம அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பேட்ச் ஒர்க்குக்கு நம்ம வந்து ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த கிளாத்துக்கு மேலே வந்து இந்த கேன்வாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வந்து அந்த கிளாத் வந்து உள் பக்கமாக நம்ம அந்த கேன்வாஸை வச்சுக்கலாம். கேன்வாஸ் வந்து அந்த பிடிப்பிடாக இருக்கும் பாருங்கள், அது அடிப்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதில் இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணும்போது இந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நெக்கு பக்கத்தை நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள் பீஸு, அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து சுடிதார் வந்து ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்துட்டு நல்ல பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு இந்த பேட்ச் ஒர்க்கு நம்ம இது கேன்வாஸ் ஸ்டிச் பண்ணிடுறேன் பாருங்கள். அதே வந்து நல்ல பக்கம் அடியில் வர மாதிரி வச்சுட்டு ரெண்டையும் ஒரே அளவாக வச்சு இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. பின் போட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச்சு அளவு கேப் போட்டுட்டு நம்ம ஒரே அளவில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா பின்னெல்லாம் எடுத்துக்கோங்க. பின்னெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வளைவு வர இடத்துல இந்த மாதிரி அங்கங்கே கட்டு கொடுத்துக்கலாம்.
விட்டு கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பி இந்த மாதிரி கை வச்சு கரெக்டாக அந்த நெக்கு வந்து கரெக்டாக இது பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த எண்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த பக்கம் கரெக்டாக இந்த மாதிரி ஒரே அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த பக்கத்துலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த துணியை பிடிச்சி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து சூப்பராக வந்து பேட்ச் ஒர்க்கை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.